புத்துணர்ச்சியுடனும் உடல் சுறுசுறுப்புடனும் இருக்க வேண்டும் என்றால் யோகாசனங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆசன ஆண்டியப்பன் அவர்கள் இன்றைக்கு என்ன யோகாசன முறைகளை நமக்காக கற்றுத்தர வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக யோகாசனத்திற்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. ஏன் அதிகாலை என்பதற்கு நான் பல காரணங்கள் சொல்லியிருக்கின்றேன். நல்ல காரியங்களெல்லாம் காலையில் தான் செய்கிறோம். பள்ளிக்கு செல்கின்றோம், அலுவலகத்துக்கு செல்கின்றோம், திருமண காரியங்கள் மற்ற மத சடங்குகள் எல்லாம் அதிகாலை வேளையில் தான் நடைபெறுகிறது. என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு நீங்கள் சரசாசனம் செய்ய பாருங்கள். மெதுவாக செய்ய வேண்டும். ஆரம்ப கட்டத்தில் இது போன்று செய்தாலே போதுமானது. பிறகு சுவர் ஓரமாக யாராவது துணை கொண்டு செய்ய வேண்டும். அப்புறம் தனியாக இது போன்று செய்யலாம். படிப்படியாக எடுத்த எடுப்பிலேயே நீங்கள் சிரசாசனம் தயவு செய்து விடாதீர்கள். ஏன் இன்றைக்கும் கூட டாக்டர்கள் போய் கேட்டால் நீங்கள் சிரசாசனம் செய்யக்கூடாது என்று சொல்வார்கள். எந்த வயதிலும் சிரசாசனம் செய்தே ஆக வேண்டும். வயோதிகர்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். வயோதிகம் ஆனால்தானே மேலே இரத்தம் செல்வது குறைந்து கண்ணு பழுதாகி விடுகிறது, தலை நரைத்து விடுகிறது, ஞாபக மறதி வந்து விடுகிறது, சொல்லில் பேச்சில் தடுமாற்றம் வந்து விடுகிறது. ஏன் வந்து விடுகிறது? மேலே சர்க்குலேஷன் இல்லை, இரத்த ஓட்டம் இல்லை. இதை ஒரு 100 எண்ணிக்கை 200 எண்ணிக்கை எந்த வயதிலும் செய்வார்களே ஆனால் என்றும் அவர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள். எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்று சொல்வார்கள். மூளைதான் நமது உடல் உறுப்புகளையே சரியாக இயங்க வைக்கிறது. மெதுவாக இறக்குங்கள். ஆகவே பெரிய பெரிய தலைவர்கள் எல்லோரும் இந்த சிரசாசனத்தை கைவசம் வைத்திருக்கிறார்கள். பண்டித ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி போன்றவர்கள் எல்லாரும் இந்த சிரசாசனத்தை செய்து அவர்கள் ஆட்சியை செம்மையாக நடத்தினார்கள். இப்பொழுது நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது தலையை லேசாக மண்ணும் பெண்ணும் ஆட்டுங்கள். தலையிலே கழுத்திலே ஒரு இறுக்கம் கிடைக்கும், அது இலகுவாகிவிடும். பக்கவாட்டில் லேசாக தலையை ஆட்டுங்கள். நீங்கள் இப்பொழுது இங்கே தலையை வைத்து ஆசனத்தை செய்யுங்கள். கையை சுருக்குங்க. கை அகலமாக இருக்குது, கையை சுருக்குங்க ஐயா சுரேஷ். கையை இறுக்கமாக பிடித்து கொண்டால் தலைக்கு கழுத்துக்கு இறுக்கம் கிடைக்காது. அப்படியா? சரி, பக்கவாட்டில் செய்கிறார்கள் பாருங்கள். மெதுவாக இறக்குங்கள். சரி, நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்க. முன்ன போங்க. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சிரசாசனத்தினுடைய நன்மைகளை சொல்லி மாளாது. அவ்வளவு நன்மைகள் உள்ளது. நமக்கு நினைவாற்றல் தான் எல்லோருக்கும் முக்கியம். குறிப்பாக மாணவர்களுக்கு நினைவாற்றல் முக்கியம். அவர்கள் எந்த வயதிலும் இந்த ஆசனத்தை செய்துவிட்டால் புத்தகங்களை உருப்போட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தடவை புத்தகம் பார்த்தாலே அது அப்படியே ரெக்கார்டாகிவிடும். நினைவாற்றலை வளர்க்கக்கூடியது, மனோதிடத்தை வளர்க்கக்கூடியது.
மன பயத்தை நீக்கக்கூடியது. ஆகவே எல்லோருமே இந்த சிரசாசனம், அர்த்த சிரசாசனம் போன்றவைகளை பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் மனோதிடத்தையும் பெருக்கிக் கொண்டு வாழ்க்கையில் பொருளாதாரத்திலும் எல்லா வகையிலும் மேம்பட்டு நெடுதி இருந்து வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.